அதனால தன்னோட நண்பன் கிட்ட உண்மையை மறைக்காம அந்த ஆட்டை பத்தின விஷயத்தெல்லாம் சொல்லிடுறான். ஆனா அந்த நண்பனும் பயங்கரமான சுயநலவாதி. தன்னோட மனைவியோட சேர்ந்து அந்த ஆட்டோட மாயாஜால சக்தியை நைட்ல டெஸ்ட் பண்ணி பார்த்து அந்த ஆட்டை திருடிட்டு வேற ஒரு ஆட்டை அந்த இடத்துல மாத்தி வச்சிடறான். அடுத்த நாள் பார்த்தா அந்த ஏழையோ அந்த மாத்தப்பட்ட சாதாரணமான ஆடை தூக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு கொண்டு போறான். வீட்டுக்கு போய் சேர்ந்ததும் தன்னோட மனைவிங்க கிட்டயும் குழந்தைங்க கிட்டயும் இந்த மாயாஜால ஆட்டோட சக்தியை காட்டலான்னு முயற்சி பண்றப்போ இதுதான் சாதாரண ஆடாச்சே, எந்த ஒரு மேஜிக்கும் இங்க நடக்கல. இத பார்த்து அந்த ஏழையோட குடும்பத்தை சேர்ந்த எல்லாரும் பயங்கரமா சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏழைக்கோ அந்த காந்தோட கடவுள் மேலதான் கோவம். ஏமாத்திட்டாருன்னு சொல்லி திரும்பவும் அந்த கடவுளை பாக்குறதுக்காக போறான். அந்த கடவுள் அவனுக்கு ஒரு மேஜிக் பிளாங்கெட்டை கொடுக்கறாரு. அந்த ஏழை போறதுக்கு முன்னாடி கண்டிப்பா இதை நீ உன்னோட வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் பயன்படுத்தணும்னு சொல்றாரு. இதையத்தான் அந்த ஆட்டை வாங்கிட்டு போறப்பையும் சொல்லிருப்பாரு. இருந்தாலும் இந்த ஏழைக்கு ஆர்வம் தாங்காம அந்த மேஜிக் பிளாங்கெட்டை ஓபன் பண்ணி மந்திரத்தை சொன்னா அதான் அந்த பிளாங்கெட் ஃபுல்லா சாப்பாடா உருவாகுது. திரும்பவும் வீட்டுக்கு போற வழியில தன்னோட நண்பனோட வீட்டுக்கு போறான். இப்பவும் எந்த ஒரு ஒளிவு மறைவும் இல்லாம அந்த பிளாங்கெட்டோட மாயாஜால சக்தியை பத்தி சொல்லிட அந்த நண்பன் தான் சுயநலவாதியாச்சே. இந்த தடவையும் அந்த பிளாங்கெட்டை மாத்தி வச்சிடறான். அந்த பிளாங்கெட்டை வீட்டுக்கு கொண்டு போன அந்த ஏழைக்கு கிடைச்சது என்னமோ ஏமாற்றம் தான். திரும்பவும் அந்த கடவுள் மேலதான் அந்த ஏழைக்கு கோவம் வருது. திரும்பவும் அந்த கடவுள் கிட்ட போய் என்ன பார்த்து நீ கொடுக்குற எந்த ஒரு பொருளுமே ஒர்க்கே ஆக மாட்டேங்குதுன்னு சொல்ல அந்த கடவுள் தான் கண்டிப்பா சொல்லிருப்பாரு இல்லையா, வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் அந்த பொருளை பயன்படுத்தணும் அப்படின்னு. ஆனா இவனோட ஆர்வ கோளாறுனால இவனே அதை இழந்திருப்பான். தன்னோட திவ்ய சக்தி மூலமா என்ன நடந்திருக்குன்றத புரிஞ்சுக்கிட்ட அந்த கடவுளோ இந்த தடவை ஒரு கட்டை அவன் கையில கொடுக்குறாரு. இப்பவும் இதை நீ வீட்டுக்கு கொண்டு போனதுக்கு அப்புறம் தான் பயன்படுத்தணும்னு சொல்றாரு.